சமூக ஆர்வலர் அவர்கள் ஆட்சியின் மூலமாக கேட்கப்பட்ட தகவலுக்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்த விதமான அனுமதியும் தற்போது வரை வழங்கவில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது. ஏனென்றால் குறிப்பாக சொன்ன ஆட்சியின் அதாவது காவிரி ஆட்சியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மேகதாது அணை திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை குறித்து எந்த விவாதத்தையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் இது தொடர்பாக உரிய அறிவுரைகளை மத்திய ஜலசக்தி அமைச்சகத்திற்கு வழங்குமாறு என ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் கடிதம் அளித்திருந்தார். அதாவது மத்திய அரசிற்கு அதுபோல கர்நாடக அரசு கூட அதாவது மேக அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை வேண்டும். அது வரிவறிக்கையை குறிப்பாக மத்திய அரசு தாக்கல் செய்து பெரிய மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. அது அறிக்கையை கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எம்பிகள் கூட போராட்டம் தெரிவித்தார்கள். மேலும் தொடர்ந்து தமிழக எம்பிகள் கூட அதை எதிர்ப்பு தெரிவித்து கூட பார்க்க முடியும். ஏன்னா மத்திய அரசுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கக்கூடாது என்ற அறிவிப்பு கூட தொடர்ந்து தெரிவித்தார். முதல்வரும் கோரிக்கை வைத்தார். அந்த அடிப்படையில் சமூக ஆர்வலர்கள் கேட்ட ஒரு ஆட்சி மூலம் கேட்ட தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் அளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எந்த விதமான அனுமதியும் தற்போது வரை வழங்கவில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே காவிரி நீர் தராமல் இருப்பது, நீர் தராமல் விவசாயிகள் தொடர்ந்து பாதிப்படைந்து வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மேகதாது அணை கட்டினால் விவசாயத்துக்கு வர வேண்டிய நீரும் முழுமையாக வராது. தொடர்ந்து காவிரி பாய்கின்ற அதாவது நெல்கள் முழுமையாக பாலாகி போயிடும். தொடர்ந்து விவசாயிகள் வேதனை தெரிவித்து கூட பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது காவிரியின் குறுக்கே மேக அணை கட்டுவதற்கான எந்தவித அனுமதியும் தற்போது வரை வழங்கவில்லை என சமூக ஆர்வலர் ஒருத்தர் கேட்ட தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் அளித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.